நீங்களே யோசிச்சு பாருங்க. 1 கோடி என்பது சாதாரண விஷயமா? சொல்லுங்க. 1 கோடி மக்கள் அங்க வரணும். யோசிச்சு அதற்கேத்த மாதிரியான பணிகளை அமைக்கத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்துல இதுக்கான பூமி பூஜையும் இருக்கும். அதையும் மக்களுக்கு உங்களுக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமாக எடுத்து காட்டுவோம். மௌன குரு, மௌன சித்தர் ஐயா உட்கார போறாங்க. ஐயா எதுவுமே பேச மாட்டாரு. அவங்க மௌனமா இருக்கிறதே மிகப்பெரிய சக்தி. மௌனமா இருந்து அவரை நீங்க பார்த்தாலே மிகப்பெரிய இது உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்து உங்களுக்கான வாய் திறந்து அருள்வாக்குகளோ உங்களுடைய கர்ம வினைகளை பத்தியோ முழுக்க முழுக்க நான் பேசுவேன். என்கிட்ட உட்கார்ந்து என்னுடைய முன்னாடி உட்கார்ந்து நீங்க ஆசீர்வாதங்களை வாங்கி அனைத்து விஷயங்களையும் நீங்க என் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்பாவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகள் அமைக்கப்பட்டுதான். அதுக்கு உங்களுக்கு உத்தரவின் பேர்ல மட்டும்தான் அப்பாவை நீங்க பார்க்க முடியும். அவர் மௌனமாக இருந்து அந்த மௌனத்தின் வழியாக அந்த ஆத்ம ஞானத்தை நீங்க பெற முடியும். சரிங்களா? இதை இணைஞ்சுதான் இந்த 2 பேரும் இணைஞ்சுதான் அந்த கோவிலுடைய முக்கியமான எல்லா விஷயத்தையும் செய்ய போறோம்.